என் செல்ல குழந்தையே, தினம் மாசி மகம். இந்த தினத்தில் இந்த புதன்கிழமையில் கூடி வந்திருக்கின்ற மாசி மகத்தோடு சேர்ந்து அம்மா ஒரு நல்ல செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த மாசி மகம் புனித நீராட்டலுக்கு தெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர்களின் வழிபாட்டிற்கும் கருண பகவானுக்கும் சிவபெருமானால் செய்த தினம் என்பதனால் இந்த தினம் சிவனை வழிபடுவதும் பூமியை காப்பதற்காக திருமால் வரமாக அவதாரம் எடுத்த தினம் என்பதனால் என் குழந்தை நீ பெருமாளை வழிபடுவதும் சற்று மகளாக தட்சிணாயக்கி பார்வதி தேவி அவதரித்த என்பதனால் அம்பிகையை வழிபடுவதும் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தை ஈசனுக்கு மந்திர தேசம் செய்த நாள் என்பதனால் முருக வழிபாட்டிற்கும் உரிய நாளாகும். இந்த நாளில் மகத்தன்று அனைத்தும் நீர்நிலைகளிலும் புனித நதிகள் அனைத்தும் கலந்திருப்பது ஐதீகம். இந்த நாளில் நீர்நிலைகள் அமிர்தம் கலந்திருக்கும். அதனால் தான் இந்த புனித நீராட்டலுக்குரிய நாளாக கருதப்படுகின்றது. மாசி மகத்தில் நீராடினால் உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள், அதன் விளைவாக உனக்கு ஏற்பட்ட தோஷங்கள், அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே உன்னை விட்டு நீங்கிவிடும். என் குழந்தையே, நட்சத்திரங்களில் மாசி மகம் நட்சத்திரம் தனி சிறப்பு வாய்ந்தது. இது பலவிதமான தோஷங்களையும் பாவங்களையும் நீக்கக்கூடிய சிறப்பான நட்சத்திரமாகும். அதிலும் மாசி மாதத்தில் பௌர்ணமி மகா நட்சத்திரம் இணையும் நாள் மிக மிக சக்தி வாய்ந்ததாகும். இந்த நாளை நாம் மாசி மகம் திருநாளாக கொண்டாடுகிறார்கள். மாசி மகம் என்பது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கும் முன்னோர்கள் வழிபடுவதற்கும் ஏற்ற நாள் என்று அம்மா சொல்லியிருக்கின்றேன். மாசி மகத்தன்று நதிகள், கடல், குளங்கள் இதில் நீராடுவது புண்ணிய பலன்களை கொடுக்கும். என் பிள்ளையே, இன்றைய நாளில் வந்திருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, மாசி மகம் என்பது வருண பகவானுக்கு தோஷங்கள் நீங்குவதற்காக சிவபெருமான் வருணனுக்கு அருள் செய்தார். நலம் பெற்றதை இந்த நாளில் புனித நீராடு வழிபடுவோரின் பாவங்களும் தோஷங்களும் தீர வேண்டும் என்று இந்த நாளில் வருண பகவான் வேண்டிக் கொண்டார். அதனால்தான் இந்த நாள் புனித நீராடுவதற்கு உரிய நாளாக இருக்கின்றது. அதேபோல் கோவிலில் தீர்த்த உற்சவம் இந்த நாளில் என் குழந்தை நடத்தப்படும். மற்ற இடங்களில் நீராடுவதை விட கும்பகோணத்தில் இருக்கின்ற மகம் குளத்தில் மாசி மகாதன்று நீராடுவது சிறப்பு வாய்ந்தது. மற்ற இடங்களில் செய்த பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக அனைவரும் கங்கைக்கு சென்று நீராடுவார்கள். ஆனால் அந்த கங்கையே தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்ள மாசி மகத்தன்று கும்பகோணம் மகாமககுலம் எழுந்திருக்கும் ஐதீகம் என்பது சாத்தியமாகும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த கும்பகோணம் மகாமகம் குளம் வருடந்தோறும் நடைபெறும். மாசி மகா நீராடல் என்றும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். மாசி மகத்தை மாசி மகம் என்று கொண்டாடுகின்றோம். அதனால் கங்கையை விட புனிதமானது கும்பகோணம் மகாமகம் குளத்தில் நீராடுவது. மாசி மகத்தன்று நாட்டிலுள்ள அனைத்து புண்ணிய நதிகளும் தங்களின் பாவங்களை போக்கி புனித தன்மையை புதுப்பித்துக் கொள்வதற்காக மகாமகம் குளத்தில் எழுந்தருவதாக ஐதீகம். தினம் தினம் மகாமகம் குளத்தில் நீராடுபவருக்கு இந்த 9 நதிகளும் அனைத்து நன்மைகளையும் நலன்களையும் வழங்குவதாக சொல்லப்படுகின்றது. எல்லோரும் எப்படி மகாமகம் குளத்தில் சென்று நீராட முடியும்? இப்படி முடியாதவர்கள்தான் அம்மா இந்த 9 நதிகளும் நீராடிய பலன் கொடுப்பதற்காக இன்று உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, மகாமகம் குளத்தில் குளிக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கின்றது. எல்லோரும் அனைத்து தூரம் சென்று அதனை செய்வது எப்படி முடியாத காரியம்? என் குழந்தைகள் கஷ்டத்தில் இருக்கும்போது இது போன்று செல்வதற்கு பண வசதி இல்லாமல் தவித்து கொண்டிருப்பாய். உனக்கு அம்மா எளிமையான ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். இதை செய்யும் போது உன்னுடைய தோஷங்கள் எல்லாம்
விலகி உன்னுடைய பாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கும். என் தங்க பிள்ளையே, கங்கை, யமுனை, கிருஷ்ண, கோதாவரி, நர்மத, காவேரி, சரஸ்வதி, துர்காத்ரா ஆகிய நவ நதிகளாக போற்றப்படுகின்ற இந்த 9 நதிகளையும் நீராடிய பலனை நீ பெற வேண்டும் என்றால் மாசி மகத்தன்று காலையில் எழுந்து பல் துலக்கிவிட்டு முகத்தை நன்றாக கழுவி ஒரு செம்பில் முழுவதும் நீர் நிரப்பிக் கொள்ள வேண்டும். பிளாஸ்டிக், எவர் சில்வர் தவிர பித்தளை சொம்பு அல்லது மண்ணால் ஆன சொம்பு ஏதாவது ஒன்றில் நீர் நிரப்பிக் கொள்ள வேண்டும். என் தங்கமே, அந்த நீரிற்குள் சிறிது மஞ்சள் தூள், கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய் தூள், இந்த 3ஐயும் கலந்து அதன் மீது 2 பூக்களை போட்டு பூஜை அறையில் வைத்துவிடு. என் தங்க பிள்ளையே, பூஜை அறையில் வைத்துவிட்டு அதனிடத்தில் நீ சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு விஷயத்தை நீ மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அது என்ன விஷயம் தெரியுமா? மனதிற்கு ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இந்த செம்பினை பூஜை அறையில் வைத்து உன்னுடைய 2 கைகளை கூப்பி கங்கை, யமுனை, நர்மதா, காவேரி, கோதாவரி, துங்கபத்ரா, சரஸ்வதி, சரை ஆகிய நதிகளை எங்களால் நேரில் வந்து உங்களை தரிசிக்க நீராட முடியாது. அதனால் நீங்கள் எங்கள் வீட்டில் உள்ள இந்த செம்பு தண்ணீரில் எழுந்தரு புனித நீராடிய பலனை எங்களுக்கு அருளி எங்களின் பாவங்கள் எல்லாம் தோஷங்களை நீக்கி அருள வேண்டும் என்று நீ மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த சொம்பு நீரை வீட்டில் உள்ள அனைவரும் சிறிது தங்களின் தலையில் தெளித்து கொண்ட பிறகு குளிக்கலாம். அல்லது அந்த நீரை வீட்டில் உள்ள அனைவருக்கும் பகிர்ந்து தங்கள் குளிக்கும் நீரில் கலந்து கொண்டு குளிக்கலாம். இப்படி செய்யும் போது 9 புனித நதிகளில் நீராடிய பலன் வீட்டில் இருந்து கொண்டே பெற முடியும். என் தங்கமே, அம்மா சொல்வது போல செய்து உனக்கான நல்ல பலன்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செய்தியை எல்லோராலும் அத்தனை சுலபமாக பெற்றுவிட முடியாது. நான் முன்கூட்டியே இந்த தகவலை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வந்திருப்பதற்கு காரணம், நிறைய குழந்தைகளுக்கு இந்த செய்தி சரியாக சென்று சேர்வதும் இல்லை. என்னுடைய நிறைய பிள்ளைகள் பலர் வாழ்க்கையில் பல நல்ல விஷயத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ தோஷங்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். முன்னோர்கள் செய்த பாவங்கள் எத்தனையோ குடும்பத்தை செய்து கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கெல்லாம் இது போன்ற ஒரு நாள் கிடைத்தால் அந்த நாள் கஷ்டங்களும் ஒரே நாளில் தீர்ந்துவிடும். அதுவும் இந்த மாசி மகத்தில் வருகின்ற நாளை பௌர்ணமியில் இதை செய்துவிட்டு நிச்சயமாக கோடான கோடி பலன்கள் கிடைத்துவிடும் அல்லவா? அதனால் இன்றே நீ செய்யலாம். நல்ல நாளில் செய்தியினை என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது. என் குழந்தையை இதை செய்து கண்டுவிட வேண்டும் என்று நீ கும்பகோணத்தில் சென்று குளிக்கின்ற அந்த பலனை உன்னுடைய இல்லத்திலேயே இன்று இந்த 3 பொருட்களை கலந்து குளிப்பதனால் பெற முடியும் என்றால் இதைவிட உனக்கு பேரதிர்ஷ்டம் வாழ்க்கையில் என்ன இருக்க போகின்றது? என் தங்கமே, இந்த 3 பொருட்களும் உன்னிடத்தில் கைவசமில்லை. ஒருவேளை உன்னிடத்தில் வாசனை திரவியனுடைய அந்த பொடி இருக்குமானால் அதை போட்டு நீ நீரில் குளிக்கலாம். என் குழந்தையே, தெய்வத்தின் முன்னால் வணங்கும் போது 9 நதிகளின் பெயர்களையும் சொல்லும் போதும் உன்னுடைய மனதிற்குள் தெளிவிருக்க வேண்டும். இந்த வராகியானவள் என்றுமே உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் இதுதான். தெய்வத்தை முன்னால் நிற்கும் போது மனதில் எந்தவிதமான கலக்கமும் வேண்டாம். நம்பிக்கையோடு நின்று பார். ஒவ்வொரு முறை நிற்கும் போது உன் மனதில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டுமல்லாமல் தெய்வமும் உடனடியாக உன்னை தேடி வரும் என்று நினைக்க வைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த மாசி மக நாளில் என் குழந்தைக்கு நல்ல நாளாக இருக்க போகின்றது.
ஆக எந்த ஒரு விரத நாளும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு விரதம் இருந்து வழிபட்டு பயன்பெறுவதற்கான நாளாகத்தான் இருக்கும். ஆனால் மாசி மகம் என்பது அனைத்து தெய்வங்களும் முன்னோர்களும் வழிபட்டு பித்ருக்கடன் நிறைவேற பெறுவதற்கு, புனித நீராடுவதற்கும், திருநாளாகதென்று வழிபடுவதற்கும், பிரச்சனைகள் தீர்வதற்கும், பரிகாரங்கள் பிரார்த்தனைகள் ஆகியவை செய்வதற்கும் ஏற்ற சிறப்பான நாளாக கருதப்படுகின்றது இந்த நாள். என் தங்கமே, இதனால்தான் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நினைப்பவர்களும், தெய்வத்தினுடைய ஆசினை முழுமையாக பெற வேண்டும் என்று நினைப்பவர்களும், முன்னோர்களின் ஆசிகளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்களும் இன்று ஏற்ற நாளாக கருதப்படுகின்றது. குழந்தையே, இன்று கிரிவலம் சென்று வழிபடும் வழக்கம் இருக்கின்றது. என் குழந்தையே, நான் உன்னிடத்தில் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும், செல்வம் சேர வேண்டும் என்று சொன்னாலும், வறுமை நீங்க வேண்டும் என்றாலும், உன்னுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றாலும், இந்த மாசி மகம் நாளில் என் குழந்தை, நீ ஏதாவது ஒரு ஆற்றிலோ குளத்திலோ கடலிலோ நீராட வேண்டும். நிச்சயமாக அது உனக்கு கங்கையில் நீராடிய அந்த புனித நீ தன்மை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தை, உன் வாழ்க்கை இன்று தொடங்கி இன்றோடு முடிய போவது கிடையாது. என் பிள்ளையே, நாளை என்ற ஒன்று உனக்காக நிச்சயமாக இருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று மாசி மகம், நாளை பௌர்ணமி. இன்று நீ இதை செய்த வேண்டும். இந்த இரண்டும் கூடி வந்திருக்கின்ற இந்த மாசி மகத்தில் நீ செய்தால் எல்லாம் நல்லதாக நடக்கும். ஒரு வகையில் தெய்வம் உனக்கு உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்க வேண்டும். இந்த நாள் இப்படி ஆகிவிடுமா அப்படி ஆகிவிடுமா என்று யோசிக்காமல், எந்த நாளாக இருந்தாலும் நமக்கு அந்த நாளில் நல்ல விஷயங்கள் கைகூடி வரும் என்று மட்டும் நீ சிந்தித்தால் போதும். நிச்சயமாக உன்னுடைய சிந்தனைகள் தெய்வத்தை உன் அருகில் வர வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எதை நினைத்து உனக்குள் வாட்டம், எதை நினைத்து உனக்குள் ஏக்கம் என்பதையும் ஒரு முறை சிந்தித்து இந்த வராகி முன்னிலையில் நீ வந்து பார். நிச்சயமாக என்னை காணும் போதே ஏறக்குறைய உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது. என் தங்கமே, நீ பணிய வைத்து தேடினால் அதிகாரம் தானாகவே உன்னிடம் வந்து கிடைக்கும். நீ அதிகார தோரணையோடு திரிந்தால் பணிவென்பது நிச்சயமாக மற்றவருக்கு உன்னிடத்தில் இல்லாமலேயே போய்விடும். நீ பொறுமையை தேடினால் வெற்றி என்பது உனக்கு வந்து கிடைக்கும். நீ அன்பை தேடினால் நல்ல உறவு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ நல்ல எண்ணங்களை தேடினால் நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் தேடாமல் எதுவும் கிடைப்பதில்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக மாற்ற வேண்டுமென்றால் உன்னுடைய முயற்சியை நீ மாற்ற வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய முயற்சியை நீயே கூட்ட வேண்டும். இப்படி செய்யும்போது என் குழந்தை மாற்றம் தானாகவே வந்துவிடும். என் தங்க பிள்ளையே, உன்னை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் நீ சொல்லிவிட வேண்டும். இதை சொல்லிவிட்ட பிறகுதான் அவர்களை விட்டு நீ விலகி செல்ல வேண்டும். இன்று எனக்கு, நாளை உனக்கு என்று மட்டும் நீ சொல்லிவிட்டால் போதும். அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் இந்த அர்த்தம் தானாகவே புரிந்துவிடும். ஏனென்றால் அதை விரைவாகவே அனுபவிப்பார்கள். என் தங்கமே, அதே போல இந்த வாழ்க்கை என்கின்ற ஒப்பந்த பந்தலில் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீ பின்னால் ஒரு நாளும் திரும்பி பார்க்காதே. ஏனென்றால் நீ ஒரு நொடி திரும்பி பார்க்கின்ற அந்த நேரத்தில் பின்னால் வந்து கொண்டிருப்பவன் உன்னை முன்னேறி விடுவான் என்பதை மறந்து விடாதே. போட்டிகள் கடுமையாக இருக்கிறது. யார் யாரை முந்த போகிறார்கள், எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை உனக்கானதை விட்டு விடாதே.
என் தங்கமே, நிச்சயமாக நாளை மழை பெய்யும் என்று இன்றைய எறும்பு அறிந்து கொண்டு அதற்கான உணவினை தேடிக்கொண்டிருக்கின்றது. அதேபோல் நீ அந்த எறும்பை போல இருக்க வேண்டும். நேற்றைய மழைக்கு இன்று குடை பிடிக்கின்ற காளானாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் காளான் மழை பொழிந்த பிறகுதான் அது குடை பிடித்து எழும்பி நிற்கும். இதை உதாரணமாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்றென்றுமே எந்த ஒரு சூழ்நிலையுமே முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டிய எறும்பாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். உனக்கானவற்றை நீ தேடிக்கொள்ள வேண்டும். தேவையான நேரத்தில் தேடி வைத்து கொள்ளாமல் அதன் பிற்காலத்தில் மற்றவரிடம் கையேந்தி நிற்கின்ற நிலை ஒரு நாளும் நீ வந்துவிடக்கூடாது. உன்னுடைய மனநிலை என்னவாக இருக்கின்றது என்பதையும் நீ பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு அடுத்தவரினுடைய மனநிலையிலிருந்து நீ யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி யோசித்து பார்ப்பாயானால் எல்லாமே உனக்கு சரியானதாக நடக்கும். என் குழந்தை, ஒரு நாள் 1 மணி நேரம் 1 நிமிடம் போன இவை மீண்டும் திரும்ப வந்து விடாது. அதனால் கோபத்தை முதலில் தடுத்து நிறுத்தி விடுங்கள். சண்டைகளை தவிர்த்து விடுங்கள். அன்பாக பேசி மகிழ்ச்சியான வாழ்க்கையை பகிர வேண்டும். இந்த வாழ்க்கை மிகவும் அழகானதல்லவா? வாழ்ந்து மற்றவர்களை விட வாழ வேண்டும் என்று யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் ஒரு நாளும் நினைத்து விடக்கூடாது. கடுமையான பாதை என்று சொல்வதற்கு இங்கு எதுவுமே இல்லை. நீ பாதையை மாற்றிக்கொள்ளாதே. பாதை குறித்து உன்னுடைய பார்வைதான் நீ மாற்றிவிட வேண்டும். நம்மால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு மட்டும் இருக்க வேண்டும். சொல்வது போல மற்றவரிடத்தில் பணிவாக இருந்தாலும் எல்லா இடத்திலும் நீ பணிவாக இருந்து விடாதே. பணிவிற்கு அடிமைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கின்றது. பணிவோடு இருப்பது வேறு, மற்றவர்கள் பேச்சை கேட்டு அவர்களுக்கு அடிமையாக இருப்பது வேறு. என் பிள்ளையே, பணிவை காட்டு அடிமைதனம் ஒரு நாளும் நீ ஏற்றுக்கொள்ளாதே. தங்கமே, இந்த நாள் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விடவும் அதிசக்தி வாய்ந்த அற்புதங்களை கொடுக்கும். தெய்வங்களை வணங்கி உனக்கானவற்றை நிச்சயமாக அவரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள். உன்னுடைய முன்னோர்களின் வழிபாடு பிரித்துக்கொள்ள நீ செய்கின்ற வழிபாடு எல்லாமே உனக்கானவை, எல்லாவற்றையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு.